மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது புத்தியை தீட்டு என்ற பாடலை பற்றி பார்த்தோம். ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய பாடல். உயிர்களை கொல்லக்கூடிய ஆயுதமாகிய கத்தியை தீட்டக்கூடாது. மாறாக சமுதாயத்தில் நற்பயனை விளைவிக்கும் அறிவை தீட்ட வேண்டும். கண்ணியத்தோடு வாழ வேண்டும். அவ்வாழ்வை கடைபிடிப்பதில் நம் திறமையை வெளிப்படுத்த வேண்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று கூறுவார்கள். கோபமானது அறிவை மழுங்கடிக்கச் செய்து அழிவுக்கு அழைத்துச் செல்லும். பகைவர்களால் ஒருவனுக்கு அழிவு வரும். அப்போது கூட உன் மனதில் அன்பை வளர்த்து கொண்டு அதன் வழி நடக்க வேண்டும். பிறரை மன்னித்து வாழ்வதில்தான் மனமகிழ்ச்சி இருக்கின்றது. ஒரு முறை அல்ல, 1000 முறை கூட மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் மன்னிப்பது இறைவன் தரும் அருட்கொடையாக இருக்கின்றது. பிறரை மன்னிக்காமல் வாழ்பவர் மமதையுடன் இருப்பர். மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் அல்லல் படுவர். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள். கிடைத்த வாழ்க்கையை பயனுள்ள விதமாக வாழ வேண்டும். செருக்கு என்று சொல்லக்கூடிய அகம்பாவம் நம் கண்களை மறைக்கும், வாழ்வை கெடுக்கும். ஆகவே செருக்கை கைவிட்டு மனதை தெளிவாக்கி மகிழ்வுடன் வாழ்வோமாக. இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது பல்துறை கல்வி. பல்துறை கல்வி பல துறைகள் சார்ந்திருக்கக்கூடிய, பல்வேறு விதமான துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய கல்வியினை பற்றி இந்த உரைநடையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஏட்டுக்கல்வி, தாய்மொழி வழிக்கல்வி, தமிழ் வழிக்கல்வி, காப்பிய கல்வி, இயற்கை கல்வி, இசைக்கல்வி, நாடக கல்வி, அறிவியல் கல்வி என்று பல்வேறு விதமான கல்விகளானது இருக்கின்றன. அந்த பல துறைகளில் இருக்கக்கூடிய, பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய கல்வியினை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கல்வி என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி அறிவை விளக்கக்கூடியது. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவை வளர்ப்பது கல்வி என்பது. நம்முடைய அறிவு மேம்பட வேண்டுமென்றால், நாம் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நமக்கு கல்வி என்பது அவசியம், தேவை. அத்தகைய கல்வியினுடைய சிறப்பினை பற்றியும் பல துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய கல்வியை பற்றியும் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். இதனை திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தன்னுடைய நூலிலிருந்து இளமை விருது என்ற நூலில் பல துறைகள் சார்ந்திருக்கக்கூடிய கல்வியை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதில் இருந்த ஒரு சில பகுதிகளானது நமக்கு பாடப்பகுதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது.
பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 74 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. திருவிக. திருவி கல்யாண சுந்தரனார். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் என்பதனுடைய சுருக்கம்தான் திருவிக என்பது. திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் என்பதனுடைய சுருக்கம். திருவிக அவர்கள் 1883ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம் என்ற ஊரில் பிறந்தவர். எந்த ஊரில் பிறந்தவர்? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம் என்ற ஊரில் பிறந்தவர்தான் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். இந்த ஆண்டு பிறந்தார். 26/8/1883ஆம் ஆண்டு பிறந்தார். அவருடைய பெற்றோர் பெயர் விருத்தாசலம் சின்னம்மாள். விருத்தாசலம் சின்னம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் கல்யாண சுந்தரனார் அவர்கள். இவர் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல்வேறு துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். அரசியல் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது சமுதாயத்தை சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது சமயங்களை சார்ந்ததாக இருக்கட்டும், தொழிலாளர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக பாடுபடுவதாகட்டும், இப்படி பல்வேறு விதமான துறைகளில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தவர்தான் கல்யாண சுந்தரனார் அவர்கள். இவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படக்கூடிய பெருமைக்குரியவர். தமிழை தென்றலாக இந்த தமிழகம் முழுவதும் தவழவிட்டவர். இவ்வுலகில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கிராமங்களில் பட்டி தொட்டி எங்கும் தமிழை தென்றலாக தவழவிட்டவர்தான் திருவிக அவர்கள். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, உள்ளொளி, சைவத்துறவு போன்ற பல நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய நூல்களை வைத்தே அவர் எத்தகைய ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அரசியல் என்று பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், சமயம் என்று பார்க்கும் பொழுது முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, சைவத்துறவு என்பது, சமுதாயம் என்று பார்க்கும் பொழுது பெண்ணின் பெருமை என்ற நூலை பார்க்கலாம். தொழிலாளர் நலன் என்று பார்க்கும் பொழுது புதுமை வேட்டல், உள்ளொளி போன்ற நூல்கள், இப்படி தான் எழுதிய நூல்களில் எல்லாமே இந்த நான்கினுடைய ஈடுபாடுகள் அதில் அதிகமாக கலந்திருக்கும். இவை அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என்பவை. நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதியானது அவர் எழுதிய இளமை விருந்து என்ற நூலிலிருந்து ஒரு சில பகுதிகளானது தொகுத்து வழங்கப்பட்டு இருக்கின்றது. தமிழை தென்றலாக தவழவிட்ட திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் 1953 செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் இயற்கை எய்தினார். தன்னால் இயன்ற அளவிற்கு தமிழுக்கு அருந்தொண்டு ஆற்றியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள்.
எப்பொழுது மறைந்தார்? 17/9/1953 ஆண்டு. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. பல்துறை கல்வி பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய கல்வி. கேடில் விழுச்செல்வம் கல்வி. கேடில் விழுச்செல்வம் கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பது கல்வியினால்தான். கிடைப்பதற்கரியதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கேட்டினையும் தராது இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த செல்வமாக, அந்த செல்வத்தினால் தனக்கு எந்த ஒரு கேடும் விளையாது இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த செல்வம் என்று கருத்தில் கொண்டால் அது கல்வி என்ற ஒன்றுதான். மற்ற செல்வங்களால், ஆபரணங்கள், பொன்பொருள் இவற்றினால் நமக்கு கேடு என்பதுதான் ஏற்படும். ஆனால் எந்த ஒரு கேட்டினையும் தராத ஒரு உயர்ந்த செல்வம் என்றால் அது கல்வி மட்டும்தான். மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டி அவன் உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடியது கல்வி என்பது. மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதனை சீர்திருத்திட்டு செல்வதிலும் கல்வி பெரும்பங்கு வகிக்கின்றது. இந்த மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலாகட்டும், அதனை சீர்திருத்தி அதனை மேம்படுத்தி அழைத்து செல்வதற்கு கல்வி என்பது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும், பண்பாட்டினை காக்கவும், அறிவியலை வளர்க்கவும், நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். மனிதர்களினுடைய ஆற்றலை இன்னும் சற்று மேம்படுத்த வேண்டும், இன்னும் அதனை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய பாரம்பரியமிக்க பண்பாட்டினை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதே சமயத்தில் மாணவர்களிடத்தில் இன்றைய நவீன அறிவியலை புகுத்த வேண்டும், அந்த அறிவியலை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நாட்டுப்பற்றை, தன்னுடைய தாய்நாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றினை மற்றவர்களுக்கு அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பல சான்றோர் பெருமக்கள் பெரிதும் முயற்சி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருவி கல்யாண சுந்தரனாரினுடைய கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை பல்துறை கல்வி என்ற இந்த உரைநடையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும். அறிவோம்பலுக்கு கல்வி தேவை. அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்க வேண்டியதில்லை. இது பற்றியே இளமையில் கள் என்னும் முதுமொழி பிறந்தது. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்பது ஒரு கொடிய இருளை போன்றது. அந்த கொடிய இருளாக இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது, அவர்களுடைய அறிவை சற்று மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையக்கூடியது கல்வி என்பது. அதனை கற்பவர்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை நீக்கி அவர்களுடைய அறிவை மேலும் மேம்படுத்தும். மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும். மனிதர்களினுடைய வாழ்க்கையில் உடலோம்பல், எப்படி உடலை பாதுகாக்க வேண்டுமோ
உடலை எவ்வித நோயிலும் தாக்கப்படாமல் எப்படி நாம் பாதுகாத்து கொள்கின்றோமோ அதனைப் போல அறிவோம்பலும் அறிவை பாதுகாப்பதும் அறிவை வளர்த்து கொள்வதிலும் நாம் பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அறிவோம்பலுக்கு அறிவை பாதுகாப்பதற்கு, அதனை மேம்படுத்திக் கொள்வதற்கு கல்வி என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது என்று பார்த்தால் அது இளமை பருவம் மட்டும்தான். இளமை பருவத்தில்தான் ஒருவன் கல்வியை கற்க முடியும். அதனைத்தான் ஔவையாரும் தன்னுடைய முதுமொழியில் இளமையில் கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியென்றால் இளமையில் கல்வியை கற்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் கல்வி கற்பதற்குரிய உகந்த பருவம் என்பது. ஏட்டுக்கல்வி. இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் கொள்கை எங்கும் நிலவி வருகின்றது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுருச் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகின்றது. நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பில்லாமல் போகிறது. இது கல்வி ஆகுமா? இன்றைய காலகட்டத்தில் கல்வியினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்றால், ஏட்டுக்கல்வியே கல்வி என்ற ஒரு கொள்கையானது எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. அவர்களுடைய ஏடுகளில், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய புத்தகங்களில் என்ன இருக்கின்றதோ அதுதான் கல்வி. அந்த புத்தகத்தை சார்ந்து அல்லது அதில் இல்லாது வேறு புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ளலாமா என்றால் இல்லை. அவர்களுக்கு கல்வி என்பது அவர்களுடைய ஏட்டில் இருக்கக்கூடியது மட்டும்தான். அந்த ஏட்டுக்கல்விதான் கல்வி என்ற நிலையானது இருக்கின்றது. ஆனால் ஏட்டுக்கல்வி மட்டுமே கல்வி என்பது ஆகாது. அவர்கள் ஏட்டில் படிப்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் என்று நாம் முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது எவ்வித பொருளும் இல்லாமல் இருக்கின்றது. பொருள் என்பதை, கல்விக்கு பொருள் என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலையானது இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பாடங்களை மட்டுமே புத்தகமாக அதனை உருவாக்கம் செய்து அதனை படித்து தேர்வு வைக்கின்றார்கள் என்றால் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று அந்த கல்விக்குரிய பட்டத்தை பெற்று ஒரு தொழிலில், ஏதேனும் ஒரு தொழிலில் நுழைய வேண்டும் என்பதற்கு கல்வி என்பது ஒரு கருவியாக மட்டும்தான் இருந்து வருகின்றது. குறிப்பிட்ட ஒரு சில பாடங்களை மட்டுமே மனப்பாடம் செய்து கொண்டு தேர்வு வைக்கின்றார்கள் என்றால் அதில் தேர்ச்சி பெற்று பட்டத்தை பெற்று ஏதேனும் ஒரு தொழிலில் நுழைந்து வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு கருவியாக மட்டும்தான் கல்வியானது இருக்கின்றது. இது நாளடைவில் அந்த கல்விக்கும் அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டுவிடும். அவர்கள் கற்ற கல்விக்கும் அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் இதுதான் கல்வியா? இல்லை. ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பாற்பட்டனவை. ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாது தொழிற்கல்வி முதலானவையும் கல்வியின் பாகுபாடுகளுள் ஒன்றுதான். கல்வித்துறைகள் பல திறத்தன. அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்புக்கு பொருந்தியதாக தோன்றும். கல்வியில் இருக்கக்கூடிய துறைகள் பல்வேறு விதமான துறைகள், எண்ணற்ற துறைகள் கல்வியில் குவிந்து கிடக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரினுடைய இயல்புக்கு ஏற்றதாக
அனைவருக்குமே பொதுவான ஒரு கல்வி என்று இருக்க முடியாது. அவரவர்களினுடைய இயல்புக்கு ஏற்றதாக பொருத்தமான பல துறைகளானது இருக்கும். அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறவும் பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். அப்படி அவர்களுக்கு பொருந்தியதாக இருக்கக்கூடிய துறை என்ன இருக்கின்றதோ அந்த துறையில் ஒரு சிறந்த அறிவை பெற வேண்டும். அதேபோன்று அதில் அல்லாது இருக்கக்கூடிய மற்றவற்றில் பொதுவான அறிவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டாம் என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை என்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள். வெறும் தொழில் செய்வதற்காக மட்டும்தான் கல்வி என்பது இருக்க வேண்டும் என்று இல்லாமல் அறிவு விளக்கம், அறிவை மேலும் வளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவ்வப்பொழுது இயற்கை என்னையும் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றாள். வெறும் தொழிலுக்காக மட்டும் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த எச்சரிக்கைக்கு மாணாக்கர் செவிசாய்த்து நடப்பாராக. அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழிற்துறைகளை புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்துவாராக. இயற்கை எண்ணை விடுக்கின்ற அந்த எச்சரிக்கையை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய செவிகளில் அவற்றினை ஏற்று அதற்கேற்றபடி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அறிவினை மேம்படுத்தி கொண்டு அறிவு விளக்கம் பெறுவதற்காக கல்வியை கற்று அந்த அறிவினை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் துறைகளில் பயன்படுத்தி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் துறைகளை ஒரு புதிய முறைகளில், ஒரு புதிய முன்னேற்ற பாதையில் அதனை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக மாணவர்கள் அதனை பயன்படுத்துவார்களாக என்று சொல்கின்றார் திருவி கலியாண சுந்தரனார் அவர்கள். தாய்மொழி வழிக்கல்வி. நாம் தமிழ் மக்கள் நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுதலே சிறப்பு. அதுவே இயற்கை முறை. போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம். ஆனால் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறக்கின்றது. நாம் எந்த மொழியை பேசுகின்றோம்? தமிழ் மொழியை பேசுகின்றோம். நாம் எந்த இனத்தை சார்ந்தவர்கள்? தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், தமிழர்கள். இப்போ தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தாய்மொழி வாயிலாகத்தான் கல்வி பெற வேண்டும். இவ்வுலகில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டினர்கள் அவரவர்களினுடைய தாய்மொழியில்தான் கல்வி கற்று வருகின்றார்கள். வேற்று நாட்டினரை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி எதுவென்றால் தாய்மொழியில்தான் கல்வி கற்கின்றார்கள். அதுதான் இயற்கை முறை. நம் தாய்மொழியில் நாம் கல்வி கற்பதுதான் இயற்கை முறை. போதுமான ஓய்வும் நேரமும் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றதென்றால் வேறு பல மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். வேற்று நாட்டினர்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்கின்றார்கள். அதே சமயத்தில் அவர்கள் அடிப்படை கல்வி பெறுவது எதில் என்றால் அவர்களுடைய தாய்மொழியில்தான். முழுக்க அவர்களுடைய தாய்மொழியில்தான் கல்வியினை பெறுகின்றார்கள். அதன் பிறகுதான் மற்ற மொழிகளை பற்றியும் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு ஏற்படும் பொழுது மற்ற மொழிகளையும் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் முதலாக ஒருவர் கல்வி கற்கின்றார் என்றால் அது தாய்மொழி வாயிலாகத்தான் கல்வியினை கற்றுக்கொள்ள வேண்டும். தாய்நாடு என்று சொல்கின்றோம்.
அந்த தாய்நாடு என்கின்ற பெயர் அவரவர்களினுடைய தாய்மொழியை கொண்டுதான் பிறக்கின்றது. நம்முடைய தாய்நாடு எது என்று சொன்னால் தமிழ்நாடு என்று சொல்வோம். ஏன் தாய்நாடு என்ற பெயர் ஏற்படுகின்றது? அவர்கள் எந்த மொழியை பேசுபவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய தாய்மொழி எது என்பதனுடைய அடிப்படையில் பிறக்கக்கூடியதுதான் தாய்நாடு என்பது. தமிழ் வழி கல்வி. தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே, சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூக்குரலிடுவார்கள். தமிழிலேயே கல்வி போதிக்க வேண்டும், அவரவர்களினுடைய தாய்மொழியில்தான் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சரி, இப்போ தமிழிலேயே அவர்கள் கல்வியினை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர்களினுடைய மொழியில் போதிய கலைகள் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படுகின்றது. அதே சமயத்தில் மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய அறிவியல் கலைகள் என்பதும் அதில் இல்லாத ஒரு நிலையானது ஏற்படுகின்றது என்றும் ஒரு சிலர் கூக்குரல் இடுகின்றார்கள். தமிழிலேயே அவர்கள் தங்களுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு போதிய கலைகள் என்பது தமிழில் இல்லை. சிறந்ததாக இருக்கக்கூடிய அறிவியல் கலைகளை எல்லாமே தமிழில் இல்லையே என்று ஒரு சிலர் கூக்குரலிடுவார்கள். அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல் தம் தாய்மொழியிலே வரைந்து விடுவர். அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன. அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்தல் கூடாது? அவர்கள் ஏதேனும் ஒரு புதுமைகளை செய்கின்றார்கள் என்றால், ஒரு புதிய கண்டுபிடிப்பினை கண்டுபிடிக்கின்றார்கள், ஒரு கவிதை எழுதுகின்றார்கள், அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றார்கள், ஒரு கதை எழுதுகின்றார்கள், ஒரு கட்டுரை எழுதுகின்றார்கள் என்றால் அதனை முதலில் அவர்களுடைய தாய்மொழியில்தான் அதனை செய்வார்கள். அதன் பிறகுதான் அவை பல மொழிகளில் மொழிபெயர்த்து எழுதப்படுகின்றது. ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுகின்றான் என்றால் அந்த கவிதையானது அந்த கவிஞன் எந்த மொழியை சார்ந்தவனோ, அவனுடைய தாய்மொழி எதுவோ அதில்தான் முதலில் எழுதுவான். பல மொழிகளை அவன் கற்றவனாக இருந்தாலும் சரி. அதன் பிறகுதான் அந்த கவிதையானது பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றது. அந்த மொழிபெயர்ப்பு முறையை ஏன் தமிழர்களை கொண்டு நாம் தாய்மொழியை வளர்க்கக்கூடாது? குறியீடுகளுக்கு பல மொழிகளினின்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சியுண்டென்பது இயற்கை நுட்பம். தமிழை வளர்க்க முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. குறியீடுகளை நாம் குறிக்கின்றோம். அந்த குறியீடுகளுக்கு பல மொழிகளில் இன்று நாம் கடன் வாங்குகின்றோம். கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி என்று அந்த குறியீடுகள் குறிப்பதாகட்டும், இந்த குறியீடுகளுக்கு பல மொழிகளிலிருந்து நாம் கடன் வாங்குகின்றோம். அப்படி கடன் வாங்குவது என்பது தமிழுக்கு எவ்விதத்திலும் எழுக்கு இழிவானது என்பது இல்லை. ஏனென்றால் அவை கலக்கும் பொழுதுதான், பிற மொழிகளோடு களவடையும் பொழுதுதான் வளர்ச்சி உண்டு என்பதுதான் இயற்கையினுடைய நுட்பம் என்பது. தமிழை வளர்க்கக்கூடிய முறையிலும், தமிழை நாம் வளர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த முறையிலும் அளவிலும் கலப்பு என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய சிறப்பே.
ஆகவே தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அந்த கலைகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கந்தேடுவோம் என்ற புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணார்க்கு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ்த்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். தமிழ் மொழியில் அந்த கலைகள் இல்லை, இந்த கலைகள் இல்லை, அறிவுக்கலைகள் இல்லை என்று பழைய பாட்டையே பாடிக்கொண்டிருக்காமல் அவற்றை நிறுத்திவிட்டு அந்த கலைகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதி நம்முடைய தாய்மொழிக்கு ஆக்கம் தருகின்ற ஒரு வழியினை நாம் தேடுவோம். அந்த புதுப்பாட்டை பாடுமாறு இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கலைகள் அனைத்துமே தாய்மொழி வழியாக மாணவர்களுக்கு அறிவுறுத்தப் பெறுகின்ற அந்த காலம்தான் தமிழ்த்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறக்கூடிய ஒரு காலமாக அமையும். காப்பிய கல்வி வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கைக்குரிய இன்பத்துறைகள் பல இருக்கின்றது. அதில் காவிய இன்பம், காப்பிய இன்பம் என்பதும் ஒன்று. அதுதான் மிக மிக முதன்மையானது. தலையாயது என்றால் முதன்மையானது என்றும் சொல்லலாம். ஏனென்றால் நாம் தமிழர்கள். நம்முடைய பாட்டின்பத்தை நாம் நுகர வேண்டுமென்றால் நாம் எங்கு செல்ல வேண்டும்? பாடல்களினுடைய இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் எங்கு செல்ல வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கு இடையே அல்லவா நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழில் இலக்கியங்கள் பல்வேறு வகையினை உடையனவாக இருக்கின்றன. பல வகைகளை கொண்டனவாக தமிழ் இலக்கியங்களானது அமைந்திருக்கின்றது. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறை உரையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். இயற்கை ஓவியமாக வரைந்து வைத்திருக்கக்கூடியது 10 பாட்டு. அதேபோன்று இயற்கையினுடைய இன்பங்கள் அனைத்தும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடியது கலித்தொகை. இயற்கை வாழ்வினுடைய இல்லமாக அமைந்திருக்கக்கூடிய நூல் திருக்குறள். இயற்கையினுடைய இன்ப வாழ்வு நிலையங்களாக அமைந்திருக்கக்கூடியவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கையினுடைய தவமாக அமைந்திருக்கக்கூடியது சீவக சிந்தாமணி. அந்த இயற்கை பல பரிமாணங்களை அடைந்திருப்பது கம்பராமாயணம். இயற்கையினுடைய அன்பு நிறைந்து காணப்படுகின்ற நூல் பெரிய புராணம். அந்த இயற்கையில் இறைவனே உறைந்திருக்கக்கூடிய ஒரு நூலாக அமைந்திருக்கக்கூடியவை தேவாரம், திருவாசகம், திருவாய் மொழிகளானது. இத்தகைய தமிழ் கருவூலங்களை உண்ண அதனை படிக்க நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற இன்பத்தினுடைய அன்பை சொற்களால் சொல்ல இயலாது. பேரின்பமானது ஏற்படும். அவற்றை படிக்க 10 பாட்டு, கலித்தொகை, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம் இவற்றையெல்லாம் படிக்க நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற இன்பத்தினுடைய அன்பினை சொற்களால் சொல்ல இயலாது. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பெறுவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய அந்த இன்பம் நிறைந்திருக்கக்கூடிய நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய பேரினை, ஒரு பெருந்தவத்தினை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். பெறுவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் இத்தகைய இலக்கியங்களில் பொதிந்து காணப்படுகின்றது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் என்பது இவ்வுலகத்தில் வேறு எவையுமே கிடையாது. அத்தகைய தமிழ் இன்பங்களானது காவியங்களில் பொதிந்து காணப்படுகின்றது. அத்தகைய தமிழ் காவியங்களை படியுங்கள், அதனுடைய இன்பத்தை நுகர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். புரிந்ததா மாணவர்களே?
நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாறும் நாம் கண்டறிந்தது பல்துறை கல்வி என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி என்பது. மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வர வேண்டும். அறிவோம்பலுக்கு தேவை கல்வி. இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்கின்ற கொள்கை எங்கும் நிலவி வருகின்றது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வியாகாது. நாளடைவில் கல்விக்கும் வாழ்விக்கும் தொடர்பில்லாமல் போகிவிடும். ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பாற்பட்டனவே. கல்வித்துறைகள் பல இருக்கின்றன. அவற்றுள் பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறவும் பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். அறிவு விளக்கத்துக்காக கல்வியை பயின்று அந்த அறிவினை நாட்டு தொழிற்கல்விகளை புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்த வேண்டும். நாம் நமது தாய்மொழி வாயிலாகவே கல்வி பெறுதல் சிறப்பு. அதுவே இயற்கை முறை. தாய்நாடு என்ற பெயரானது தாய்மொழியை கொண்டே பிறக்கப்படுகின்றது. தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகளிலேயே சிறப்பான அறிவியல் கலைகளிலேயே என்று பலர் கூக்குரல் இடுகின்றார்கள். பல மொழிகளில் மொழிபெயர்த்து எழுதப்படுகின்ற அனைத்தையும் ஏன் தமிழில் மொழிபெயர்க்கக்கூடாது? குறியீடுகளுக்கு பிற மொழிகளிலிருந்து கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சியுண்டு என்பதுதான் இயற்கையினுடைய நுட்பம். ஆகவே தமிழில் அறிவுக்கலைகள் இல்லையே என்ற பழம்பாட்டை நிறுத்தி அந்த கலைகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதி தமிழுக்கு ஆக்கத்தை தேடுவோம். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. பத்துப்பாட்டு, கலித்தொகை, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, கம்பராமாயணம், பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம் போன்ற பல நூல்கள் தமிழுக்கு கருவூலமாக அமைந்திருக்கின்றன. அவற்றை படிக்கும் பொழுது உள்ளத்தில் ஏற்படுகின்ற இன்பத்தினை வார்த்தையால் சொல்ல இயலாது. அத்தகைய இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் வேறு எவையும் இல்லை. ஆகவே தமிழ் காவியங்களை படியுங்கள் என்று சொல்கின்றார் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். கல்வி என்பது வருவாய் தேடக்கூடிய வழிமுறை அல்ல. அது மெய்மையை, உண்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவிற்கு பயிற்சியளிக்கக்கூடிய ஒரு நெறிமுறை என்று விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள், ஐநா சபையினுடைய முதல் பெண் தலைவர், குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 74 மற்றும் 75. பக்கம் எண் 74 பல்துறை கல்வி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 75 தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 78 குருவினா. இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவனை அவை என்ற குருவினா. அந்த குருவினாவிற்குரிய விடையானது தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 74 ஏட்டுக்கல்வி இருக்கின்றதாம். அதில் முதல் பத்தி, இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வியாகாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுருச் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பில்லாமல் போகிறது என்பது வரைக்கும் குறித்து கொண்டு குருவினா 1 என்று எழுதி கொள்ளுங்கள். அடுத்து குருவினா 2 தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது என்பது. அதற்குரிய விடையானது பக்கம் எண் 75 தாய்மொழி வழி கல்வி இருக்கின்றதாம். அதில் நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு. அதுவே இயற்கை முறை. போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம். ஆனால் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலல் வேண்டும்.
தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. அது குருவினா 2. குறித்து கொண்டே இருக்கலாம். அடுத்து குருவினா 3. திருவிக சங்கப்புலவர்களாக குறிப்பிடப்படுபவர்களின் பெயர்களை எழுதுக என்பது. அதற்குரிய விடையானது பக்கம் எண் 76. இயற்கை கல்வி இருக்கின்றதான். அதில் 3வது பத்தி. 3வது பத்தியில் 3வது வரி அந்த வண்ண எழுத்துக்களால் குறிப்பிடப்பட்டிருப்பது. இளங்கோ, திருத்தக்கதேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி இவைதான். அவை குருவினா 3. 3 வினாக்களையும் குறித்து கொண்டீர்களா? இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.